பிஸ்மில்லாஹ் இர்-ரஹ்மான் இர்-ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த புனித ரமலான் மாதத்தில் புலர்காலை பொழுதில் உங்களையெல்லாம் சந்தித்து சில செய்திகளை பகிர்ந்து கொள்ளுகிற இந்த ஏற்பாட்டில் எல்லா உதவிகளும் புரிகிற அல்லாஹ் தாலாவுக்கே எல்லா புகழும் நன்றியும் உரித்தாகுக. அன்பான சகோதர சகோதரிகளே, பிறையும் பொழுதும் என்ற தலைப்பில் இன்றைக்கு நாம் காணப்போகிற இஸ்லாமிய மனோதத்துவ செய்தி கனவு பற்றியது. ஆம், கனவு காண்கிறோம். இது ஒரு சாதாரண நிகழ்வை போல் தோன்றுகிறது. ஆனால் கனவினாலே பாதிக்கப்படுகிறவர்கள் என்று மனோதத்துவ ரீதியாக சிகிச்சைக்கு வருகிறவர்கள் சிலரை நான் சந்திக்கிறேன். கனவினாலே பாதிக்கப்படுவது எப்படி? கனவு என்பது சாதாரணமாக தோன்ற ஆரம்பித்து மெதுவாக அந்த கனவுக்கு முக்கியத்துவம் தந்து 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 ஒரு மூளையிலே ஏற்படுகிற ஒரு செய்தி அல்லது மனத்திலே ஏற்படுகிற ஒரு அழுத்தம், இதன் காரணமாக வருகிற அந்த கனவை பெரிதுபடுத்தி ஒரு கட்டத்திலே கனவையே வாழ்க்கையாக்கி கொள்ளுகிறவர்களாய் மனச்சிதைவு ஏற்பட்டு கனவிலே காண்பதையெல்லாம் நேரிலே காண்பதாக நினைத்து ஸ்கிசோப்ரேனியா என்கிற மிகப்பெரிய மனச்சிதைவுக்கும், பைபோலார் டிசார்டர் என்கிற மனச்சிதைவுக்கும், டிசோசியேட் ஐடென்டிட்டி டிசார்டர் என்கிற மனச்சிதைவுக்கும் ஆளாகிறவர்களுக்கு தொடக்கத்தில் கனவுகளை நம்பி அதிலே ஏற்படுகிற உறுதியின் காரணமாக கூட இது ஏற்படுகிறது என்ற செய்தியை மனோதத்துவ ரீதியாக உங்கள் மனத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இஸ்லாமிய முறைப்படி கனவுகளை எப்படி பார்ப்பது? கனவுகள் பல வகையான கனவுகள் வருகின்றன என்றாலும் கூட ஒரு பிரியமான கனவுகள், நமக்கே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய கனவுகள் வரலாம், அல்லது நம்மை அச்சுறுத்துகிற கனவுகள் வரலாம், இரண்டிலும் சேராமல் ஏதோ வந்தது போனது என்பது போன்ற கனவுகள் வரலாம். மீண்டும் சொல்லுகிறேன், நமக்கு பிரியமான, நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சில கனவுகள் வரலாம். இரண்டாவது, நம்மை அச்சுறுத்துகிற, பயமுறுத்துகிற, எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்குகிற பயங்கர கனவுகள் எல்லாம் வரலாம். இன்னொன்று, இதில் இரண்டிலும் சேராமல் ஏதோ வந்தது போனது என்பது போன்ற கனவுகள் வரலாம். கனவுகளுக்கு அதிகம் முக்கியத்துவம் தரலாமா? இஸ்லாமிய நெறிப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்கிற நபியை பற்றி சொல்லும் பொழுதே அழகிய கனவுகள் கண்டவர் என்று ஆரம்பிக்கிறது. அவருடைய அழகிய வரலாறு, அழகான கனவுகளை கண்டிருக்கிறார். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை அறுத்து பலியிட வேண்டும் என்று கனவு கண்டதாக சொல்கிறார். ஆக பெரிய நபிமார்களுக்கெல்லாம் கனவுகள் வந்திருக்கின்றன, முக்கியமான கனவுகளாக வந்திருக்கின்றன. ஆக இஸ்லாமியர்கள் கனவுகளை ஒரே அடியாக புறந்தள்ளிவிட முடியாது. கனவு என்னமோ வந்து உடுப்பா என்றெல்லாம் இருக்க முடியாது. சரி, வந்துவிட்டது கனவு, அது பயங்கரமான கனவாக இருக்கலாம், அல்லது சாதாரண ஒரு மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய கனவாக இருக்கலாம். இரண்டு தருணத்தையும் விட எதுவும் சம்பந்தப்படாத பெரிய முக்கியத்துவம் இல்லாத கனவுகளாக வரலாம். முக்கியத்துவம் இல்லாத கனவுகளாக வந்தால் அதை விட்டுவிடலாம். பயங்கர கனவுகள் வந்தாலும் என்ன செய்வது? இதை யாரிடத்திலாவது போய் சொன்னால் அது பெரிய பிரச்சனையாகிவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடத்திலே ஒரு சஹாபி வருகிறார். நான் நேற்று ஒரு கனவு கண்டேன், ரொம்ப பயங்கரமான கனவு. இறை தூதர் அவர்களே, என் தலையை யாரோ வெட்டி விட்டார்கள், தலை வெளியே உருண்டு கொண்டு இருக்கிறது. அந்த தலையை உருண்டு கொண்டு இருக்கிற என்னுடைய தலையை துரத்தி கொண்டு என் உடல் ஓடுவது போலே கனவு கண்டேன் என்று சொல்லுகிறார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார், இந்த கனவை யாரிடத்திலும் சொல்லாதீர்கள். ஆம், பயங்கர கனவுகளை இன்னொருவரிடம் சொல்லும் பொழுது மனம் அதை ஜெராக்ஸ் காப்பி எடுக்கிறது. கவனிங்கள், எவ்வளவு அற்புதமான நபி மொழி இது! மனோதத்துவத்தில் இவ்வளவு ஆண்டுகள் கழித்து இப்போதான் நாங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு முறை நம் கனவை இன்னொருவரிடம் சொன்னால் அது ஜெராக்ஸ் காப்பி எடுப்பது போல மறுபடியும் மனம் அதை பதிவு செய்து கொள்ளுகிறது. அவர் இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அதை நம்ம கேட்டோம்னா மறுபடியும் பதிவாகிறது. கண்டது ஒரு முறை கனவு, பயங்கர கனவு. இது பரவி மீண்டும் மனதிற்கு அது பாடமாகி
அந்த பயங்கர கனவு பற்றிய சிந்தனையே அதிகமாகி மனம் பலவீனப்பட்டு போகிறது, மனம் சிதைந்து போகிறது, குழப்பம் வருகிறது. பிறகு அது மனநோயாக மலர்ந்து விடுகிறது. சரி, நல்ல கனவு காண்கிறோம், மகிழ்ச்சியான கனவு காண்கிறோம், இதை எல்லோரிடமும் சொல்லலாமா? அதுவும் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நல்ல கனவு வந்தால் யாரிடத்திலும் அதை சொல்லாதீர்கள். ரொம்ப பிரியமானவர்களுக்கு, முக்கியமானவர்களுக்கு சொல்லலாமே தவிர ஊர் முழுக்க தமக்கடித்து கொண்டு இருக்கக்கூடாது. அது என்ன நடக்கும் என்றால், அந்த கனவுக்கு விளக்கம் சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள், கண்டபடி விளக்கம் சொல்லுவார்கள். அந்த விளக்கத்தை கேட்ட பிறகு உங்கள் மனத்திலே அது ஒரு சிதைவை ஏற்படுத்தலாம், சிதறலை ஏற்படுத்தலாம், வேண்டாத எதிர்பார்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி விடலாம். கனவில் நீங்கள் மன்னராகி விடுகிறீர்கள் வச்சுக்கோங்க. மன்னராகணுன்றது கனவுல வந்ததுன்னா அது மண்ணாங்கட்டி கனவு. அது மன்னராவதற்கான வாய்ப்பு இருந்தால் பரவாயில்ல. இது உங்கள் மனத்திலே வேண்டாத எதிர்பார்ப்புகளை உண்டாக்கி மனக்குழப்பத்தை உண்டாக்கி விடுமே. அதனாலே அந்த கனவுகளில் ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிற கனவாக இருந்தால் சாதாரண பிரியமானவர்களிடத்தில் சொல்லிவிட்டு விட வேண்டும். எல்லார்கிட்டையும் சொல்லிவிட்டு இருக்கக்கூடாது. கனவுகளுக்கு விளக்கம் சொல்வது என்று வருவதிலே இப்னு சரீன் என்ற பெரிய மேதை இஸ்லாத்திலே இருந்திருக்கிறார். அவர் மிகப்பெரிய மேதை. அதாவது கனவுகளுக்கு விளக்கம் அருமையாக சொல்வார். அவரிடத்தில் ஒருவர் வந்தார். எங்கள் குரு தொழுது கொண்டு இருக்கிறார், அதாவது இமாமாக இருந்து தொழ வைக்கிறார். அவருக்கு பின்னாலே இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவதைப் போலே நான் கனவு கண்டேன் என்று சொல்லுகிறார். அவர்களுடைய குரு இருக்கும் பொழுதே இது நடக்கிறது. குரு உயிரோடு இருக்கிறார். ஆனால் எங்கள் குரு ஷேக், அதாவது இமாமாக இருந்து தொழ வைக்கும்போது அவருக்கு பின்னாலே இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவது போலே கனவு கண்டேன் என்றார். இதை எப்படி புரிந்து கொள்வது? முதலில் யாரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தொழ வைக்கக்கூடியவர்களாக யாரும் இருக்க மாட்டார்கள். அவர் இருந்தால் அவர் தானே தொழுவார். ஆனால் அவரை பின்னால் வைத்துவிட்டு இவருடைய குரு தொழுதார் என்ற இந்த கனவு கண்ட செய்தியை சொன்னவுடனே அந்த இப்னு சரீன் சொன்னாராம், உங்கள் குரு இறந்து விட்டார் என்றாராம். இதற்கும் என்ன சம்பந்தம்? ஆனால் அப்படித்தான் சொன்னாராம். கொஞ்ச நேரத்திற்குள் செய்தி வந்து விட்டது, ஆம் குரு இறந்து விட்டார், அவருடைய ஷேக் இறந்து விட்டார். அதிசயித்து போனாராம் அந்த மனிதர். எப்படி எப்படி இது இந்த கனவுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? நான் சொன்ன விஷயம் வேறு, நீங்கள் வேறு ஒன்று சொன்னீர்கள், நடந்து விட்டதே. இது இந்த உண்மைக்கு விளக்கம் என்ன என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுது அவருக்கு இமாமாக இருந்து தொழ வைக்க யாராலும் முடியாது. ஆனால் முன்னால் ஒருவரை வைத்துக்கொண்டு அவர் தொழுகிறார் என்றால் ஜனாசாவை வைத்துக்கொண்டுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ முடியும். அதனாலே அவர் ஜனாசாவாகி விட்டார் உங்கள் குரு என்றுதான் அந்த விளக்கத்தை சொன்னேன் என்று சொன்னாராம். ஆம், கனவுகள் இப்படிப்பட்டவைதான். அது முன் அறிவிப்பை தருமா, அதுவா இதுவா என்ற ஆராய்ச்சிக்கெல்லாம் போகக்கூடாது. நன்மையான கனவுகள் அல்லது மகிழ்ச்சியான கனவுகள் வந்தால் வேறு எங்கும் போகாதீர்கள், நேராக இறைவனிடத்தில் திரும்புங்கள். இறைவா, இந்த கனவில் இத்தனை நன்மைகளை, இத்தனை மகிழ்ச்சியான காட்சிகளை எனக்கு தந்தாயே என்று அவனுக்கு நன்றி செலுத்துங்கள். பயங்கர கனவு வந்து விடுகிறது, உடலெல்லாம் பதறுகிறது, பாதையிலே விழித்துக் கொள்ளுகிறீர்கள், உறக்கம் பிடிக்க மாட்டேன் என்கிறது. ஒன்றும் கவலைப்படாதீர்கள், உழு செய்யுங்கள். உழு செய்துவிட்டு இறைவனிடத்தில் மன்றாடுங்கள். இந்த கனவு, இந்த கெட்ட கனவு வந்ததே, இதில் எந்த தீமையும் வராமல் எனக்கு பாதுகாப்பு தா இறைவா என்று கேளுங்கள். ஆம், இதுதான் வழி. நடுத்தர கனவுகள் இருக்கின்றன. அது பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்தாது, பெரிய நன்மையை தருகிற கனவாகவும் இருக்காது. அந்த கனவு வந்தால் என்ன செய்வது? மறுபடியும் இறைவனிடத்திலே இறைஞ்சுங்கள். இந்த கனவில் ஏதாவது நன்மை இருந்தாலும் எனக்கு தா, தீமை எதுவும் விளையாமல் எனக்கு பாதுகாப்பு தா என்று இறைவனை வேண்டிக் கொள்ளுங்களாம். இறைவனிடத்தில் இறைஞ்சுதல் செய்வது என்ற பழக்கம் வந்துவிட்டால் இந்த கனவு குப்பை கனவாக இருந்தாலும் சரி, நல்ல தொப்பை கனவாக இருந்தாலும் சரி, உங்கள் மனத்திற்குள் இடம் பிடித்து அது மனச்சிதைவையோ மனச்சிதறலையோ ஏகப்பட்ட எதிர்பார்ப்பையோ குழப்பத்தையோ உண்டாக்காமல் இருப்பதற்கு இதுதான் வழி. இது இஸ்லாம் மிக அழகாக நமக்கு சொல்லித் தருகிறது. கனவு காணாமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம்? அதெல்லாம் முயற்சிக்காதீர்கள். ஏனென்றால் கனவு ஏன் வருகிறது தெரியுமா? சுற்றுப்புற சூழலிலே நீங்கள் பார்க்கிற செய்திகள், நீங்கள் கேட்கிற செய்திகள், நீங்கள் நுகர்கிற செய்திகள், நீங்கள் சுவைக்கிற செய்திகள், நீங்கள் தொட்டு உணர்கிற செய்திகள், இவற்றில் அழுத்தமான சிலவற்றை உங்கள் மனம் பதிப்பித்து வைத்துக்கொண்டு உணர்ச்சி வசப்படக்கூடிய செய்திகளை பிரித்து
உணர்ச்சி வசப்படாமல் அறிவியல் பூர்வமாக லாஜிக்கலாக என்று சொல்வார்களே, அப்படி தர்க்க ரீதியாக சிந்திக்கிற விஷயங்களை எல்லாம் இடது மூளைக்கு அனுப்பிவிடும். அங்கே அது பாதுகாப்பாக இருக்கும். வலது மூலையில் உணர்ச்சி வசப்படுகிற மூலை இருக்குது பாருங்க, அந்த இடத்திற்கு அனுப்பப்படுகிற இந்த செய்திகள், எந்த செய்திகள்? நீங்கள் பார்த்தது, நீங்கள் கேட்டது, நீங்கள் நுகர்ந்தது, நீங்கள் சுவைத்தது, நீங்கள் உணர்ந்தது, தொட்டு உணர்ந்தது, இவற்றில் சில சிக்கலானவற்றை அந்த மனத்திலே உணர்ச்சி வசப்படுகிற மனத்திற்கு அனுப்பிவிட்டால் அங்கே அது குழப்பத்தை உண்டாக்கி கொண்டு கனவாக வருகிறது. இதை எப்படி புறக்கணித்து விடுவது? நீங்கள் நினைத்தால் எல்லாம் கனவை தடுக்க முடியாது. அதற்கு ஒரு வழி இருக்கிறது. இறைவனிடத்திலே இறைஞ்சி கொண்டு படுங்கள். என் மனத்தில் இருக்கிற தீமைகளை எல்லாம் நீக்கிவிடு, இறைவா என்னை மன்னித்து விடு, நன்மைகளால் என் மனத்தை நிரப்பிவிடு. உழு செய்து விட்டு படுத்தீர்கள் என்றால் பெரும்பாலும் கனவுகள் வராது. பயங்கர கனவு நிச்சயமாக வராது. தூய்மையாக இறைவனை இறைஞ்சி விட்டு படுத்து பாருங்கள். இறைவனை புகழ்ந்து விட்டு, இறைவனை துதித்து விட்டு, இறைவனிடத்தில் இறைஞ்சி விட்டு, இறைவன் ஒருவனே ஏகன், அவனுக்கு இணையில்லை துணையில்லை என்பதை மனத்தில் ஆழ பதித்து கொண்டு படுத்து பாருங்கள். பெரிய அளவிற்கு கனவின் விபரீதங்கள் நேராமல் இருக்கலாம். சரி, வந்துவிட்டது கனவு, என்ன செய்வது? இந்த கனவை பிரித்து பிரித்து ஆராய்ச்சி செய்து கொண்டு இருக்காதீர்கள், யாரிடத்திலும் விவாதித்து கொண்டு இருக்காதீர்கள். கனவு வந்ததென்றால் அது உங்களை ஒன்றும் செய்ய முடியாது இறைவனிடத்திலே. ஏனென்றால் அது உங்கள் மனத்திற்குள் ஏற்படுகிற சில சலனம், அவ்வளவுதான். இந்த ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகிற சைத்தானுடைய வேலை அது. பயங்கர கனவாக வருகிறது என்றால் சைத்தான் மனத்தில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். உணர்ச்சி வசப்பட்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். நீங்கள் பார்க்கத்தகாததை பார்த்து விட்டீர்கள், கேட்கத்தகாததை கேட்டு விட்டீர்கள், நுகரத்தகாததை நுகர்ந்து விட்டீர்கள், எண்ணத்தகாததை எண்ணி விட்டீர்கள், சுவைக்கத்தகாததை சுவைத்து விட்டீர்கள். வெளிப்படையாகவே சொல்லுகிறேனே, பொறாமை கொண்ட மனத்தோடு படுத்து பாருங்கள், பயங்கர கனவெல்லாம் வரும், விபரீதமான கனவெல்லாம் வரும். கோபப்பட்ட மனத்தோடு படுத்து பாருங்கள், விபரீதமான கனவெல்லாம் வரும், கொலையெல்லாம் நடக்கும் கனவுல. இது என்ன காரணம்? கோபத்தோடு, பயத்தோடு, பலவீனத்தோடு, ஏகப்பட்ட எதிர்பார்ப்போடு இப்படியெல்லாம் படுத்தீர்கள் என்றால் மனம் உங்கள் வழியிலே நிற்காமல், அதாவது நேர் வழியிலே செல்லாமல் கோணல் வழியிலே சென்று பயங்கர கனவுகளை உண்டாக்கும். ஆனால் தெளிவான சிந்தனையுடைய போது கூட, இருக்கும் பொழுது கூட கனவுகள் வரலாம். அது நன்மையான கனவுகளாக இருக்கும், மகிழ்ச்சியான கனவுகளாக இருக்கும். 11 நட்சத்திரங்கள் எனக்கு பணிவதாக கனவு கண்டேன் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது போல நல்ல நல்ல கனவுகளாக வரலாம். அப்பொழுதெல்லாம் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். கனவிலும் மகிழ்ச்சி அடைவதற்கு ஒரு பெரிய ஏற்பாட்டை இறைவன் செய்திருக்கிறானே. ஆனால் இந்த கனவினாலே இது நடந்துவிடும், அது நடந்துவிடும், இது எச்சரிக்கையாக இருக்கிறது, என் வாழ்க்கையில் நடக்கப் போகிற செய்திகளுக்கெல்லாம் இது காரணமாக அமையும் என்றெல்லாம் குழப்பிக் கொள்ளாதீர்கள். உங்கள் உடலுக்குள் ஏற்படுகிற மாற்றம், உங்கள் மனத்திற்குள் ஏற்படுகிற மாற்றம், உங்கள் மனத்திற்குள் ஏற்படுகிற தாக்கம், உங்கள் மனத்திற்குள் ஏற்படுகிற சிதைவு, உங்கள் மனத்திற்குள் ஏற்படுகிற சிதறல், இதெல்லாம் சேர்ந்துதான் கனவு வரும். ஆசையை அழுத்தி அழுத்தி வைப்பார்கள் சில பேர், வெளியே கூட சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் கனவுல ரெக்கை கட்டிக்கிட்டு பறக்கும். முடியாத போது பயங்கர கனவெல்லாம் வரும். தோல்வி கண்டு கண்டு பழக்கப்பட்டவர் எப்போதாவது வெற்றி காண வேண்டும் என்று நினைத்தால் வெற்றி சும்மா பிலிம் காட்டும். வெற்றி பெற்றுக்கொண்டே வருகிறவர் தோல்வி அடைந்து விடுமோ என்று அஞ்சினால் அப்பொழுதும் அது மறுபடியும் வந்துவிடும். அந்த மாதிரி கனவுகள் தோல்வி காண்பது போலே வரும். ஆக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மனத்திற்குள்ளே, உங்கள் உடலுக்குள்ளே, உங்கள் மூளைக்குள்ளே ஏற்படுகிற சில தாக்கங்கள் விபரீதமான தாக்கங்களாகவும் இருக்கலாம், நல்ல தாக்கங்களாகவும் இருக்கலாம். ஆனால் இதற்கும் வெளி உலகத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இதனால் நடக்கும் போது எதுவுமே இல்லை. அதனாலே கொஞ்சம் கூட அஞ்சாமல் இறைவனிடத்திலே முறையிடுங்கள். இறைவா, நான் ஒரு கனவு கொண்டேன், அதில் இருக்கிற நன்மைகள் மகிழ்ச்சிகளை அப்படியே நீ ஆகுமானதாக்கு. எனக்கு தீமைகள் ஏதாவது இருக்கிற கனவுகள் கண்டுவிட்டால் அந்த தீமையிலிருந்து என்னை பாதுகாத்து விடு என்று இறைவனிடத்திலே இறைஞ்சிக் கொள்ளுங்கள். மீண்டும் சொல்லுகிறேன், கனவுகள் நல்ல கனவுகளாக வர வேண்டும். கெட்ட கனவுகள் ஒருபொழுதும் வரக்கூடாது. மனத்தை பலவீனப்படுத்தக்கூடாது என்றால் பேசுவதிலே பொய் பேசாதீர்கள், புறம் பேசாதீர்கள். தூய மனத்தோடு இருக்கிறவனுக்கு கெட்ட கனவுகள் வரவே முடியாது. மனத்தில் பொறாமை இருக்கக்கூடாது என்று சொன்னேன். தீமையான உணர்வு இருக்கக்கூடாது. நன்மையாலே நிரப்பிக் கொள்ளுங்கள். நல்லுபதேசங்களை அடிக்கடி எந்த காதுகள் கேட்கின்றனவோ
அந்த காதுகள் எந்த மனத்துக்கு சொந்தமோ அந்த மனத்திலே கெட்ட கனவே வராது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆம், கெட்ட கனவு எப்பொழுது வரும்? இறை சிந்தனையோடு படுத்து பாருங்கள். கைகால்களை சுத்தி செய்து கொண்டு, முகத்தை சுத்தி செய்து கொண்டு, உடல் செய்து கொண்டு படுக்க போகும்போது இறைவனை இறைஞ்சி விட்டு படுத்து பாருங்களேன். உடல் தூய்மை, மன தூய்மை, இறைவனுடைய எண்ணத்தோடு படுக்கிறீர்கள். வேறு எதையோ நீங்கள் பார்த்ததையெல்லாம் நினச்சி கொண்டு பயங்கரமான விஷயத்தில் ஒரு ஆக்சிடெண்ட்டை டிவியில் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. தயவு செய்து தொலைக்காட்சியிலே தொல்லையான காட்சிகள் வரும்பொழுது தயவு செய்து பார்க்காதீர்கள். அதை 24 மணி நேரம் போட்டு காட்டிகிட்டு இருக்கிறோம். ரத்த சிதறல், கொலை, கொடுமை, இதெல்லாம் காட்டிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே படுக்க போனீங்கன்னா உங்கள் மனம் எதை பார்த்ததோ, எதை கேட்டதோ, எதை நுகர்ந்ததோ, எதை சுவைத்ததோ, எதை தொட்டு உணர்ந்ததோ அதையே கனவாக காட்டும். அப்புறம் பயந்து போயிடுவீங்க. எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? குறிப்பாக இஷா நேரத்தில் தொழுகை நடத்திவிட்டு இஷா தொழுகை முடித்த பிறகு படுக்க போகும் முன்னாலே நல்ல சிந்தனையோடு இறைவனை பற்றியே சிந்தியுங்கள். இறைவனுடைய அந்த ஏகத்துவத்தை சிந்தியுங்கள். இறைவனுடைய அருட்கொடைகளை சிந்தியுங்கள். இறைவனுடைய வழிகாட்டுதலை சிந்தியுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அழகிய முன்மாதிரியான வாழ்க்கையை சிந்தியுங்கள். அப்புறம் படுத்து பாருங்க, எப்படி வரும் கனவு? கெட்ட கனவெல்லாம் வராது. கனவு வந்து அதை மற்றவர்களிடம் சொல்லுவதை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள். இதைத்தான் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக உறுதியாக சொல்லுகிறார், நல்ல கனவாக இருந்தால் கூட, நன்மையாக இருந்தால் கூட பிரியமானவர்களிடம் மட்டும் சொல்லுங்கள். கெட்ட கனவு கண்டுவிட்டால் யாரிடமும் சொல்லாதீர்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் இதற்கு விபரீதமான அர்த்தம் எடுத்து உங்களை பற்றிய கருத்துக்களை எல்லாம் பரப்பிக் கொண்டிருப்பார்கள், அல்லது விளக்கம் தர ஆரம்பித்து விடுவார்கள். அந்த விளக்கம் உங்களை நிச்சயம் பாதிக்கும். கனவு நிச்சயம் உங்களை பாதிக்காது. ஏனென்றால் அது உங்களுக்குள் எழுவது. இதை புரிய வைப்பதற்குத்தான் இவ்வளவு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆம், கனவுகளை பற்றிய சிந்தனையை இந்த புனித ரமலான் மாதத்தில் நல்ல கனவுகள் வந்தால் ரொம்ப நன்மை. கனவுகள் வருமா? நிச்சயம் வரும். எந்த கனவுகள் வரும்? நல்ல கனவுகள் வரும் என்றால் நல்ல சிந்தனையோடு உள்ள மனத்தில் நல்ல கனவுகள் தானே வர முடியும். கெட்ட கனவுகள் வரும். யாருக்கு வரும்? கெட்ட சிந்தனைகள் இருப்பவர் மனத்திலே கெட்ட கனவுகள் தானே வரும். ஆக மனத்தை நல்வழிப்படுத்திக் கொள்ளுவோம். இந்த புனித ரமலான் மாதத்திலே எப்பொழுதும் நல்ல சிந்தனையோடு இருப்பதற்கு இந்த நோன்பு காலத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நோன்பு இருக்கிறேன் என்று அவனை நோன்பு முடியட்டும், பெருநாள் முடியட்டும், பேசிக்கிறான் அவன்கிட்ட, ஒரு வழி பண்ணிடுறான் அவனை. இப்போ எதுவும் பேசக்கூடாது, நோன்பு காலம் இப்படியா? வாழ்நாள் முழுக்கவே நீங்கள் அதை எதுவும் செய்யக்கூடாது. அதே மாதிரி கனவுக்கு இன்னொரு பழக்கம் உண்டு. கனவு கண்டவர்கள் வன்முறை, அதாவது கடினமான சிந்தனை உடையவர்களாக இருப்பார்கள். இந்த கடினமான சிந்தனை, கெட்ட கனவுகளை தொடர்ந்து காண்கிறவர்களும், அதை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறவர்களும், அதை பற்றியே பேசிக்கொண்டே இருக்கிறவர்களும் மனச்சிதைவுக்கு ஆளாகி தனக்குள்ளேயே இன்னொரு மனிதனை உருவாக்கி கொள்வார்கள். இந்த கனவிலே காண்கிற மனிதனை உருவாக்கி கொள்வார்கள். இது டிசோசியேட் ஐடென்டிட்டி டிசார்டர் என்கிற நிலைக்கெல்லாம் போய்விடும். அதற்கு பிறகு சிகிச்சைக்கு போன்றவர்களிடத்தில் வருவதும் நாங்கள் சிகிச்சை செய்து சரிப்படுத்துவதும் என்பதெல்லாம் வேறு விஷயம். ஆக இதெல்லாம் வராமல் இருப்பதற்கு நான் முன்னமே சொல்லியிருக்கிறேன். சிந்தனை, நல்ல சிந்தனைகளாலே, நல்ல உபதேசங்களாலே, நல்லவற்றை படிப்பதனாலே, நல்லவற்றை கேட்பதனாலே, நல்லவற்றை காண்பதனாலே, நல்ல உபதேசங்களை கேட்பதனாலே மனத்தை பயிற்சி செய்து கொண்டே வந்தோம் என்றால் இந்த புனித ரமலான் மாதத்தில் நமக்கு ஒரு பயிற்சி ஏற்பட்டுவிடும். அது அப்படியே தொடர்ந்து கொண்டே வரும். பொய் சொல்லுவது, புறம் சொல்லுவது, பொறாமைப்படுவது, கோபப்படுவது, அவதூறு பேசுவது, வஞ்சகமாக சிந்திப்பது, திட்டம் போடுவது, இதையெல்லாம் விட்டுவிட்ட மனத்திலே கெட்ட கனவுகள் வருவதற்கு வழியே இல்லை. ஏன்? விலங்கிடப்பட்டிருக்கிறானே இந்த மாதம் முழுக்க சைத்தான் ஒரு ஆட்டமும் போட முடியாது. இம்மனத்தை இப்படி பக்குவப்படுத்த நீங்கள் பயிற்சி எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அந்த சைத்தான் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தவே முடியாது. ஆம், விரட்டப்பட்ட சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு கேட்டுத்தானே நாம் எல்லாவற்றையும் தொடங்குகிறோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வெகு தூரம் விரட்டப்பட்ட, விலக்கப்பட்ட சைத்தானிடம் இருந்து நாம் பாதுகாப்பு கேட்கிறோம். ஏன்? நம் மனத்தில் ஊசலாட்டங்களை ஏற்படுத்தக்கூடியவன் அவன். அந்த ஊசலாட்டம்தான் கனவாகிறது, கெட்ட கனவாகிறது. நல்ல கனவுகள் என்பது நம் மனத்திற்கு ஏற்படுகிற நல்ல விஷயங்கள், நாம் நினைத்த நல்ல விஷயங்களின் காட்சி படிவங்கள். கெட்ட கனவு என்பது விபரீதமான நம்முடைய சிந்தனையின், நம்முடைய சொற்களின், நம்முடைய செயலின், நம்முடைய எண்ணங்களின், நம்முடைய இயக்கங்களின், நம்முடைய ஆதங்கங்களின்
வெளிப்பாடுதான். ஆக நம்மை நாமே இந்த கனவுகளின் விபரீதங்களில் இருந்து, சைத்தானின் விளையாட்டிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். நான் முன்னமே சொன்னேனே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய தலை உருண்டு ஓடுகிறது, அதை என் உடல் தேடிக்கொண்டு போகிறது என்று சொன்னபோது இந்த கனவுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாராம், சைத்தான் உன்னிடத்தில் விளையாடி பார்த்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னாராம். இதை யாரிடத்திலும் சொல்லிவிடாதே என்றும் சொன்னாராம். ஆம், சைத்தானினுடைய விளையாட்டினாலே தான் இது நடக்கும். எங்கே சைத்தான் விளையாட முடியும்? இறையச்சம் உள்ள மனத்திலே விளையாட முடியுமா? இறை நம்பிக்கை உள்ள மனத்திலே விளையாட முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கையை அறிந்து அதை பின்பற்றுவது, அவருடைய வாக்குகளை பின்பற்றி வாழ்வது என்று முடிவெடுத்து விட்ட ஒரு நேரிய இஸ்லாமிய சகோதரருக்கோ சகோதரிக்கோ இது நடக்குமா? சைத்தான் விளையாட்டு நடக்குமா? அதனால்தான் சொல்லுகிறேன், கனவிலே இருந்து தப்பிப்பது என்பதாக கூட இல்லை, வரவிடாமலே தடுத்து விடுவது என்கிற கெட்ட கனவுகளிலே இருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்கு இல்லை, தடுத்துக் கொள்வதற்கே நமக்கு ஆற்றல் இருக்கிறது. எங்கே இறையச்சம் இருக்கிறதோ, எங்கே ஏகத்துவத்தில் நம்பிக்கை இருக்கிறதோ, எங்கே விபரீதமான சிந்தனைகள் இல்லையோ, எங்கே இறைவன் அறாமாக தடுத்தவைகளை விலக்கி விடுவதற்கும் ஹலாலாக ஏற்றுக்கொள்ள சொன்னவற்றுக்கும் நாம் கட்டுப்படுகிறோமோ, எங்கே தீமைகள் தடுக்கப்படுகின்றனவோ, எங்கே நன்மைகள் ஏவப்படுகின்றனவோ, அந்த இடங்களிலெல்லாம், அந்த மனங்களிலெல்லாம் விபரீதமான கனவுகள் வருவதற்கு வழியே இல்லை. ஆக மீண்டும் சொல்லுகிறேன், கனவுகள் வந்தால் அது கெட்ட கனவுகளாக இருந்தாலும் சரி, நல்ல கனவுகளாக இருந்தாலும் சரி, அடுத்தவரிடத்தில் போய் அதை சொல்லி சொல்லி பண்ணி பேசிக்கொண்டிருக்காதீர்கள். பிரதி எடுக்கப்படும் மனதிலே அதுவே உண்மை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளும். அதனால் மனம் சிதையும், அதனால் மனம் சிதறும், அதனால் பல சிக்கல்கள் வரும். இந்த சிக்கல்களிலிருந்தெல்லாம் காப்பாற்றிக் கொள்வதற்கு எளிய வழி இஸ்லாமியராக இருப்பது, முழுமையான இஸ்லாமியராக இருப்பது, ஏகத்துவத்தை ஏற்றவராக இருப்பது, இறை அச்சத்தால் நிரம்பிக் கொள்ளுவது, கடமைகளை செய்வது, மகிழ்ச்சியோடு செய்வது, மறுமையை நினைந்து பார்ப்பது, இம்மையை ஒழுங்காக இறை சட்டப்படி நடத்தி கொள்வது என்ற வழியில் நாம் நம் மனத்தை புதுப்பித்துக் கொள்வோமாக.